வழக்கமானவர்களே, இந்த உலகத்தை வெல்ல உரைப்பாயிரம் போதும். என்னடா சொல்றன்னு நீங்க கேட்கலாம். சராசரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே என்ன நினைக்கிறார்கள்? இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. தன்னுடைய குடும்ப கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படியாச்சும் பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டி கொடுத்துடணும், சொந்த வீடு இருக்கேன், எப்படியாச்சும் கார் வாங்கிடணும், அல்லது இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்தரணும், நம்மளுக்கு துன்பமே இருக்கக்கூடாது. இப்படித்தான் 99 ஏன் 100க்கு 100 சொல்லலாம், 100க்கு 100% மக்கள், இந்த உலகத்திலே வாழும் மக்கள் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறார்கள். நீங்கள் யாரையும் கேட்டீங்கன்னா எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா இருக்காங்க, பையனை கட்டி கொடுத்தா கல்யாணம் பண்ணியாச்சா, பொண்ணுக்கு கட்டி கொடுத்தாச்சா, எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டோம்னா அடுத்து அவன் குடும்ப கதை சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, எப்படியோ உயிரோடு இருக்கேன் வாழ்கிறேன் அப்படிமா. இதுலேருந்து என்ன தெரிகிறது? அது ஒரிஜினல் இன்னைக்கு 99% சிவாஜி கணேசன் குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு ஏலத்துக்கு போயிட்டு அவர் சினிமா துறையில் மிகப்பெரிய சிறந்த நடிகர், அவருக்கு குடும்பத்துக்கு உலக பிரச்சனையா? எல்லாரும் தம் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகளையே அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் மனிதர்கள். இந்த பிரச்சனைகள் வேண்டாம், இந்த பிரச்சனைகளே இருக்கக்கூடாது மனிதர் வாழ்வில், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர் வள்ளுவ பெருமான். அவர் திருக்குறளை எழுதி 1330 குறளை படித்து அதன்படி வாழுங்கள் அப்படின்னு அவர் சொல்ல வந்தாலும் அவர் என்ன மனதிலே நினைத்தார் என்பதை உரைப்பாயிரம், அவர் காலத்திலே வாழ்ந்த பரிமேலழகர் உரைப்பாயிரத்திலே சொல்லிட்டார். ஒன்று நீ திருக்குறள்லாம் படித்து 1330 குறளையும் படித்து அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டாம். அவர் வள்ளுவ பெருமான் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை உரைப்பாயிரத்தில் பரிமேலழகர் சொல்லியிருப்பார். அதை நீ படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே ஓஹோ மனித வாழ்க்கை இப்படித்தான், இவ்வளவு துன்பங்கள் நிறைந்தது வாழ்க்கை, இதில் இருந்து எப்படி விடுபடுவது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இதெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஞானி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் துன்பத்தை விலக்கி எழுதியிருப்பது திருக்குறள். நான் சொல்ல போறீங்களா? ஆனால் மொத்த கருத்தை சுருக்கி உரைப்பாயிரத்திலே, இன்னைக்கு உரைப்பாயிரம்னா என்னன்னு கேட்பீங்க. முன்னுரை, தொகுப்புரை, அணிந்துரை இதெல்லாம் சொல்கிறோமே, அதுதான் உரைப்பாயிரம். அந்த ஒரு புத்தகத்தை படிக்க போகிறோன்னா இந்த புத்தகத்தினால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் உண்டா? பயன் இல்லாமல் மனிதன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அதனால் MBBS படிக்கிறவன்னா அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படிப்பான். ஒரு கதையை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த வாழ்க்கையில் தேவையான விஷயம் இருக்கிறதா அதை தான் பார்த்து படிப்போம். பயன் இல்லாமல் எந்த காரியத்தையும் மனிதன் செய்ய மாட்டான். ஆனால் மொத்த உலக சமுதாயத்துக்கும், தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள மொத்த சமுதாய மக்கள் அனைவருக்குமே நீ இதை படித்தா போதும், உனக்கு வாழ்க்கையே இதில் அடங்கி இருக்குன்னு மொத்த வாழ்க்கையை சுருக்கி எழுதியது தான் பரிமேலழகர் எழுதிய உரைப்பாயிரம். அதை ஒருத்தன் படிச்சுக்கிட்டான்னா வாழ்க்கையில் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே மாட்டான் வெளியில். சத்தியமான உண்மை. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், எப்படி தீர்க்க போகிறேன்னு ஒரு மனுஷன் கூட வெளியில் சொல்ல மாட்டான். அவ்வளோத்தையும் சுருக்கி எழுதியது தான் உரைப்பாயிரம். அது என்ன என்பதை ஒரு 2 விஷயத்தை சொல்லலாம். மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. ஒரே வித்தியாசம்தான், சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு, ஆறாம் அறிவு. இதைதான் ஆண்டவன் பொக்கிஷம் மாதிரி மனுஷன் மண்டைகளை படைத்து வெள்ளதி போட்டான். மற்ற உலக ஜீவராசிகளை படைத்த இறைவனுக்கு ஏன் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவை மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கல? நாம் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டை கயத்தை கட்டி எடுத்துகிட்டு போவோம். எதுக்கு? கறி கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டுறதுக்கு வாங்கிட்டு போவான்.
உண்மையிலேயே அதுக்கு சிந்தனை செய்யக்கூடிய அறிவு இருந்த ஆடு என்ன செய்யும்? ஓஹோ, என்னை கொலை பண்ணுறதுக்கு நீ கொண்டு போறியா, இவனை எப்போ பள்ளத்தில் தள்ளி விடுவோம், இவெல்லாம் ஒரே முட்டி மோதி தள்ளிட்டு ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை அறிவெல்லாம் வரும் ஆட்டுக்கு. ஆனால் ஆண்டவன் அதுக்கிட்டே படைச்சிட்டான். செய்த ஊழ்வினை கர்மா. இன்னைக்கு பல பேர் கர்மாங்கிறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது வேற விஷயம். அப்போ அந்த மற்ற உலகத்தில் உள்ள 6 அறிவு படைத்த ஜீவராசிகள் வரை 6ஆம் அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவை கொடுத்து மற்ற ஜீவராசிகள் எல்லாம் சிந்தனையே கிடையாம வச்சுட்டான். ஒரு பெரிய மரம் வளருது சார், அந்த மரம் விழுந்தா 1000 பேரை கூட கொள்ளும், அவ்வளோ வெயிட் உள்ள மரம்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு சிந்தனை பண்ணக்கூடிய அறிவை ஆண்டவன் கொடுக்கல. அதையே அழிக்கக்கூடிய அறிவை ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், தத்துவ ரீதியான விஷயம். சரி, அப்படி என்ன சார் உரைப்பாயிருக்க சொல்லியிருக்கான்? முதல் 2 வரியிலேயே உலகத்தை பற்றி புட்டு வச்சிருப்பார். எந்த ஒரு ஞானியாலும் எழுத முடியாத கருத்து. இந்திரன் முதலிய இறை ஒற்பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தற்குரிய மாந்தருக்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொழிவு அறம் பொருள் இன்பம் வீடுவா. மிகப்பெரிய விஷயம். இந்திரன் அப்படின்னு சொன்னா யார்? பதங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு 5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருக்கார்ல, அது 5 வருஷம் வரைக்கும் தான் அந்த பவர். அப்புறம் அந்த பவர் கிடையாது அவர்கிட்ட. ரோட்டில் வீட்டில் போய் ஃப்ரீயாக பார்க்கலாம், முதலமைச்சராக இருக்கும் போய் பார்க்க முடியாம முடியாது. இந்த மாதிரி பதங்கள் இருக்கின்றன. பிரம்மபதம், விஷ்ணு பதம், சிவபதம் எல்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி தேவர்கள் இந்திரர்கள்லாம் சொல்லணும். அந்த மாதிரி சினிமா படம் தான் பார்த்துருக்கோம். அப்படின்னு ஒரு மியூசிக் சொல்லும், இந்திரன் வருவான், சொற்குளம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குடா. இதுக்கு நீ அடையணும்னா அறம் பொருள் இன்பம்னு சொன்னார். இதெல்லாம் செஞ்சின்னா அந்த மாதிரி போஸ்டிங் போகலாம். இப்போ எப்படி 5 வருஷத்துக்கு முதலமைச்சர் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ கொள்ளடிக்கிறானோ, எவ்வளோ சொத்து சேர்க்கிறானோ முதலமைச்சர்லாம். இப்படியெல்லாம் செஞ்சு முதலமைச்சராக 5 வருஷம்தான் நீ பூமியில் தமிழ்நாட்டில் வாழ முடியும். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீ நினைக்க வேண்டாம். எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய இடத்த அடையணும். அப்படி அடையணும்னா 3 வழி இருக்குது. இந்த 3 வழியில் இந்திரன் முதலிய ஒரு பதங்களும் அடிப்பார். இந்த மாதிரி பதவிகள் அடையலாம். ஆனால் அதுவும் ஒரு 5 வருஷம் டெபாசிட் காலியாகிறது மாதிரி 5 வருஷத்துக்கு தான் அந்த போஸ்டிங்கு, முதலமைச்சர் போஸ்டிங். இந்திரன் சொன்னால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலம் முடிஞ்சா அந்த போஸ்ட்லேருந்து நீ இறங்கிடுவ. புரியுதா? இல்லை எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம். சரி, எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய இடம் ஒரு போஸ்டிங் இருக்கு, கடவுளை அடைதல். அதற்கு என்ன நீ செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பமே இருக்காது. பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன, ஏன் பிறப்புல இவ்வளோ துன்பப்படைகிறோம், வாழும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லாம் படித்தவன் தான் கண்ணதாசன்லாம். படித்ததுனால தான் அவ்வளோ பாட்டை போடணும். நல்லா சொல்லுங்கள், புரியுதுங்களா? இவ்வளோதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் குரல். பிறகு குரலாக எழுதுவார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எழுதுவார். அந்த கடவுளை அடைஞ்சா வாழ்க்கையில் துன்பமே இருக்கா. அதற்கு என்ன வழியோ அதை முயற்சி செய். நீ இப்போக்கு வாழும்போதே சொத்து சேர்க்கணும், பொண்டாடிக்கு சொத்து சேர்க்கணும், பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், அண்ணன் தம்பிக்கு சொத்து சேர்க்கணும், குடும்பத்தில் பேர பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினச்சின்னா துன்பந்தான். மனுஷனாக ஏமாந்தாலும் சாக வேண்டியது தான். நீ செஞ்ச கர்மனைக்கு மறுபடியும் பிறந்து பூமியில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆசை தீர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா இல்லை? நீ எவ்வளோ ஆசைப்படுறியோ அவ்வளோதுக்கு பூமியில் பிறந்தபோது கஷ்டப்படணும். புரியுதா இல்லையா? அப்போ இந்த கஷ்டமே வேண்டாம், பூமியில் பிறந்து துன்பமே வேண்டாம், நிம்மதியாக இருக்கேன்னா அதுக்கு நான் வழியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி எழுதுனது தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதில் முதல்ல இந்த உரைப்பாயிரத்தை அவன் ஒருத்தன் படித்து தெரிஞ்சுக்கிறானோ அப்பயே திருக்குறள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவான். பிறகு அறத்துப்பால் முடித்தானா அவன் பெரியார். பொருட்பால், காமத்துப்பால் எல்லாம் முழுவதும் ஒரு ஜென்மத்தில் முடியாது. ஒரு மனித பிறவிலே அவருக்கு சொன்ன கருத்தை பூரா தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ஞானி. வள்ளுவர் கேட்க வேண்டாமா? நன்றி மாணவர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.